சார் இப்போ நான் பேசின லைட்டாக சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சரி பாஸ்கரன் சார். நல்லது. எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க. இது வந்து மத்திய அரசு பற்றியோ மாநில அரசு பற்றியோ அரசியல் கட்சிகளை பற்றியோ இல்லாமல் அப்படி இல்லை, சாசனம். நான் பேசுவது சாசனத்தை பற்றி மட்டும்தான். சரிங்களா? இப்போது அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. நம்முடைய சாசனத்தினுடைய உள்ளுணர்வு. நான் எப்போ அரசியல் சாசனம்னு சொல்கிறது இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், அது சாசனம் தான். சமூக சாசனம்னு வேணால் சொல்லாமல் தவிர்த்து அரசியல் சாசனம் சொல்கிறது கூடாதுன்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதுறாரு. சொல்லிடுறோம். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் மோர் சோஷியல் தேன் எ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்கிறாரு. அதனால் அது ஒரு சமூக ஆவணமாக தான் இருந்தாக வேண்டும். ஆனால் நம்ம அதை ஏதோ ஒரு காரணத்துக்கு அரசியல் சாசனம்னு சொல்கிறோம். ஆனால் அதையும் மீறி சாமானியர்களுக்கான உரிமைகளை வலியுறுத்துகிற அல்லது அதற்கான உத்தரவாதம் தருகிற ஒரு அடிப்படை ஆவணம் தான் கான்ஸ்டியூஷனுங்கிறது. அதனால் தி வெரி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் தட் பீப்புள் ஷுட் பி வெரி ஹாப்பி வித் ஆல் தியர் ரைட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, கேரண்டீடு. சரிங்களா? அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளை முழுமையாக கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம வந்து ஏதோ ஒரு அறிகுறியாக சொல்லலை, இது ஒரு பிரசங்கம் மாதிரி பண்ணலை. ஏன்னா ஆர்டிகல் 21 நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ்ட் பை லான்னு போட்டுருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகல் 21 அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கான வாழ்வதற்கான உரிமையையும் தனிநபர் சுதந்திரத்தையும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் சொல்லுது சாசனம். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாழ்வதற்கான உரிமை அல்லது தனிநபர் உரிமையில் எதெல்லாம் வரும்னு கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நிம்மதியாக தூங்குவது கூட அந்த சட்டத்தின் கீழ் வரும்ன்ற. ரைட் டு ஸ்லீப், தி ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ஃபுட், எவ்ரிதிங், தி ரைட் டு குட் என்விரான்மெண்ட் அது கீழே வருது. வெரி குட். தி ரைட் டு ஹாப்பினஸ் அது கீழே வருது. மகிழ்ச்சியானது. அப்போது இத்தனையும் அதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் சாசனத்தினுடைய ரொம்ப பரமானமான விஷயம். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஆமாம், எல்லாம் வருது. ஆமாம், இது இப்போது சொல்லுகிறேன், நம்முடைய சாசனம் சாமானியர்களுக்கானது, உங்களுக்கானது, என்னோடக்கானது, ஐயாவுக்கானது, பெரியவருக்கானது, நம்மளோட தோழர்களுக்கானது, அவர்களுக்கானது தான், எல்லோருக்கானது. ஸோ நமக்கானது தான் இது. ஏன் சொல்கிறேன்னா, தயவு செய்து இதை அரசியல்வாதிகளுக்கான ஆவணமாக யாரும் மாற்றி விடாதீர்கள். என்னோட முதல் கோரிக்கை தான். இல்லை, இது அரசியல்வாதிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ உள்தார்ந்து அல்ல. இது சாமானியர்களுக்கான ஒரு சாசனம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போயிட்டு பார்த்துட்டு வரேன், எனக்கு மாண்புமிகு நீதிமன்றங்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளது எப்பொழுதும். சரிங்களா? அதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் கோயில்கள். அதுதான் என்னை பொறுத்தவரையில் சாஸ்திரம் தான் என்னுடைய வேத புத்தகம், நீதிமன்றங்கள் தான் என்னுடைய கோயில்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் சார்புடைய வழக்குகள் மட்டுமென்றால் உடனே அவசரமாக அப்போதே விசாரித்து அப்போதே தருகிறோம். ஆனால் சாமானியுடைய பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்வதே இல்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அது பின்னால் தான் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு வகையில் நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. என்ன ஒரு டாக்டரின் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. பொதுவாக நீதிமன்றங்களில் ஒரு கோட்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஷல் நாட் பி இன்டர்பிரேட்டட் அப்படின்னு ஒரு டாக்டரின் இருக்குது. எந்த மாதிரி? அது ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க மாட்டோம். அது என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் சொல்லுவோம். அப்படிதான், அதுதான் அந்த டாக்டரின். ஆமாம், அது என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தான் சொல்லிடுவோம். இப்போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அது ஏற்கனவே சாசனத்திலே அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லப்பட்டவை தான். ரைட், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உச்சநீதிமன்றம் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் 3 விவரங்களை மட்டும் இவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, ஆர்டிகல் 143, சரிங்களா, 143. ஆமாம், அதுதான் வந்து என்ன, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை கேட்பது. நல்லா கேட்போம், கருத்துக்களை கேட்பது. அதுதான் ஆர்டிகல் 143. அதுதான் முக்கியமாக கேட்குறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 200, அதுதான் ஒரு மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், குறிப்பாக மசோதாவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஓகே, இந்த 2 பற்றியும் இன்றைக்கி முக்கியமாக பேசப்படுகிறது. சரிங்களா? அது இல்லாமல் 201 பற்றியும் கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் மிக முக்கியமான இந்த தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கத்துக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்காங்க, ஒப்பீனியன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ வேணால் எங்களை நாடலாம், நாங்கள் எப்போ வேண்டுமானாலும் எங்களை கருத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தீர்ப்பு கிடையாதுங்கிற முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள், அதற்கு இவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், இவர்களுடைய ஒப்பீனியனை கொடுத்திருக்காங்க. திஸ் ஒப்பீனியன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி ஆனரபிள் பிரசிடென்ட். அப்படி இல்லை, சாசனம் அப்படி சொல்ல இல்லை.
கேட்குறோம், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த கருத்துக்களுக்கு உட்பட்டு குடியரசுத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் சாசனம் அப்படி சொல்லலை. சம்திங்ஸ் ஹேப்பன் டு மீ, வி ஷால் பி கன்சிடர் சம்திங்ஸ் அபவுட் தட். ஆமாம், அவங்க என்ன சொல்லுங்க, இல்லை நான் சொல்கிறேன் சரி தானே, சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கன்சிடரேஷன் பண்ணுறோம். ஆமாம், மேடம் வாண்ட் டு, அவங்களுக்கு சில விஷயம் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுறாங்க, இது சஜஷன் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படிதானே? ஆமாம், சஜஷன் இல்லை, ஒப்பீனியன், கருத்துக்கள். ஏன்னா சட்டப்படி எது சரி எது தவறு என்பதற்கான ஒரு கருத்துக்களை கேட்டிருக்காங்க, அதுக்கான கருத்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து தீர்ப்பு இல்லை ஒன்று. அப்புறம் இரண்டாவது, அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே சாசனத்திலே வெளிப்படையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள். வெளிப்படையாக இருக்குது. என்னன்னா ஆர்டிகல் 200 பொறுத்தவரையில், இவங்க ஆளுநருடைய அந்த மசோதா ஒப்புதல் பொறுத்தவரையில் அதில் ஏற்கனவே 3 விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மசோதாவை அனுப்புகிற போது ஆளுநர் ஒன்று அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கலாம். ஒன்று. ஆமாம். இரண்டாவது கவர்னர் மே வித்ஹோல்ட் அசென்ட் அதில் கொடுத்துருக்கு. ஒருவேளை ஒப்புதலை தராமல் நிறுத்தி வைக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். மூன்றாவது, அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. அடுத்து மூன்றாவதாக என்னன்னா, ஒருவேளை இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலனுக்கு உட்பட்டது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து மாண்புமிகு குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம், ஒப்புதல் கேட்கலாம். ரெஃபரன்ஸ் டு தி பிரசிடென்ட். சரிங்களா? 3 தான் இருக்கு, 4வதாக ஒன்று இல்லைங்கன்னு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. மொத்தம் தெளிவுபடுத்தி விட்டது. சரி, இதுலயே நிதி மசோதாவாக இருந்தபோது இதெல்லாம் இல்லை. நிதி மசோதா வந்து உடனடியாக கையெழுத்து அம்சம் ஆகணும். மணி பில்லிங் தனியாக வந்துடும். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் இதுதான் ஏதி. சரிங்களா? இதுல என்ன வருது அப்படின்னா, ஒன்று ஒப்புதல் அளிக்கிறோம், இன்னொன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம். இடையில வித் ஹோல்டிங் தி அசென்ட் இருக்குல்ல, அதை எத்தனை நாட்களுக்கு நிறுத்தலாம்? அசென்ட் அதாவது ஒப்புதல், இப்போ இந்த அசென்ட் கொடுக்கிறதுக்கு கால வரையறை எங்கேயும் நிர்ணயிக்கப்படவில்லை. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியுமே தவிர பொதுவாக புதிதாக எந்த ஒரு சட்டத்தையும் விட்டுவதற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எப்பவுமே ஈடுபடாது. அதுவும் குறிப்பாக சாசனம் என்று வருகிற போது சாசனத்தில் இல்லை, கால வரையறை இல்லை. சாசனத்தில் இல்லாத ஒரு கால வரம்பை நாங்கள் நிர்ணயிக்க மாட்டோம் அப்படின்னு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம், இதுதான் ஆரம்பத்திலிருந்து 1949 நவம்பர் 26 எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்ததோ அப்போதுலேருந்து இதே நிலை தான், இது மாறவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் மாறிச்சு, அது ஒரே ஒரு சமயத்தில் அது மாறிச்சு. சரிங்களா? அந்த நிர்பயா கேஸில் தான், இந்த டெல்லியில் நிர்பயா வழக்கு வந்து இல்லையா, ஒரு வந்து அந்த பாலியல் துன்பத்தில் வருகிற போது இது தொடர்பான நீங்கள் ஒரு வலுவான சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அப்போதான் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான சட்டங்கும் போது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம தானே இருக்கும். இல்ல, அது கான்ஸ்டிடியூஷனல். நான் சொல்றது இந்த கிரிமினல் சட்டம், அது ஒரே ஒரு இப்படி சட்டம் இயற்றுங்கள் என்று சொன்னது அது ஒண்ணுதான். நம்முடைய ஹிஸ்டரியிலே அது ஒண்ணுதான். ஆக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல நாங்கள் கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பரிந்துரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இது வந்து ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலவரையறை இல்லை, ஆனாலும் இயன்றவரை ஒரு கால வரம்புக்குள் இந்த ஒன்று ஒப்புதல் தாருங்கள், இல்லை நிராகரி. அது அப்படி அந்த தமிழில் என்ன சொல்கிறோம்னா, உத்தரவிட முடியாது, அறிவுறுத்த முடியும், நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளத்தான் முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதானே? ஆரம்பத்தில் நம்ம அதான் சொல்லிட்டு வரோம். இதைத்தான் ஒரு பரிந்துரையாக இல்லாமல் ஏதோ இப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, நீங்க பாருங்க, ஆனால் அந்த கால வரையை நீங்கள் வந்து நீட்டிக்கொண்டே போகாதீர்கள், ஒரு குறிப்பிட்ட ரீசனபிள் டைம் லிமிட்டுக்குள்ள இது கொடுங்க. எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே சாசனத்தில் வெளிப்படையாக இருப்பதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சட்டப்பிரிவை நம்ம படிக்கிறோம், இந்த பிரச்சனை தீர்ப்பு வந்தோடனே அதில் ஒரு பாயிண்ட், முதல்ல இம்ப்ளிகேஷன், அதை நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்லிடுறேன். ஹிஸ்டோரிக்கலி தேர் வாஸ் அ நோ டைம் லைன் ஃபார் த கவர்னர் டு ஆக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, which lead to indefinite delays in some cases and results legal and political, the conflicts between the governor and government. That may be a political matter. அதுக்கப்புறம் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் போட்டிருக்கு, இப்படி சொல்லிட்டாங்க, இது இருக்கலாம், இருக்கும், என்ன ரீசன் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் சொல்யூஷன் இல்லை, இருக்கு 200 இப்படி தான் இருக்கு. ஆமாம், இது முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுப்போம், உச்சநீதிமன்றம் இதற்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சாசனத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியும், சாசனத்தில் இல்லாத ஒன்றே உச்சநீதிமன்றம் சொல்லாது, உச்சநீதிமன்றம் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஏன்னா சாசனத்தில் இருந்து தான் அது விடை வரணும், சாசனத்தில் அது விடை இல்லை. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தெளிவுபடுத்திடலாம். என்னென்னா, பல சமயம் நம்ம பார்க்குறோம், பின்னால் வரக்கூடியவர்கள் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து இப்படிலாம் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஓரளவுக்கு தான் சரி. அதை விட மிக முக்கியமான நல்லா தெரிஞ்சுக்கணும், பாபா சாஹிப் டாக்டர்
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் கமிட்டிக்கு தலைவராக இருந்தாங்கல்ல, அந்த கமிட்டியோட பேரே வந்து டிராஃப்டிங் கமிட்டி தான், வரைவு குழு தான். வரைவுக்குழு அவங்க சப்மிட் பண்ண வந்து ஒரு டிராஃப்ட் தான் சப்மிட் பண்ணாங்க. வெரி குட். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1949 நவம்பர் 26 அன்றைக்கு சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை இதை ஏற்றுக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 26 முழுமையாக அமலுக்கு வந்தது. அதுதான் குடியரசு நாள். அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து தான் முதல் பொது தேர்தல் நடக்கிறது. 1952 53 தான் முதல் பொதுத்தில், 52 தான் முதல் நாடாளுமன்றமே வருகிறது. அதனால தான் பல விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை நாடாளுமன்றம் முடிவு செய்யட்டும், மக்களவை முடிவு செய்யட்டும்ங்கனால பல விஷயங்களை அவங்க வந்து எடுத்துக்கல. குடியரசு 52க்கு பிறகு தானே. ஆமாம், அப்போ வருது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அப்போ தான் வருகிறது. ஆனால் இதுக்கு முன்னாதாக இது நடந்ததுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, பல இடங்களில் இதை பற்றி விவாதிச்சாங்க. டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தபோதும் சரி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வருகிற போது பல விஷயம் விவாதிக்கிற போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாடாளுமன்றம் முடிவு செய்யட்டும், இப்போதைக்கு நாங்கள் ஒரு வரைவு அறிக்கையை தந்துவிட்டோம், இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வருகிறது. ஆனால் அந்த அதில் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டுமானத்தை மாற்ற முடியாதுங்கிறது தான் கேசவானந்த பாரதி வழக்கு 1971. ஆமாம், டாக்டர் ஆஃப் பேசிக் கேசவானந்த பாரதி வழக்கில் நிறைய இருக்குது. ஆமாம், 1971 அது பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஏராளமான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் போயிடுவோம். இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும், இந்த ஒரு விஷயத்தில் சில இடங்களில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாகணும். என்ன அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவருங்கிறது வேறு, எக்ஸிக்யூட்டிவ் பவருங்கிறது வேறு. நான் சாசனத்தில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். வெரி குட். சாசனம் தெள்ள தெளிவாக வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்கிறது, தி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட் வித் தி கவர்னர் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுது. மாற்றமெல்லாம் இல்லை. ஏன் வந்து இதில் உச்சநீதிமன்றம் எது சொல்லலைன்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, நேரடியாக ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் முழுவதும் ஆளுநர் வசம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது, தெள்ள தெளிவாக சொல்லுது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட். அதை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஐ ஹேவ் சம் ஒரு நதிங். இல்லை, நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். இப்படி தான் மிஸ்டர் Bhaskar, let me know something. I'm asking you. I have some confabulation about it too. Execution power எப்படி? அதுதான் இப்போ பாருங்களேன். Give an account of execution. ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸிக்யூட்டிவ் பவருங்கிறது நிர்வாக அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து லெஜிஸ்லேஷனுக்கு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் திருப்பி அனுப்புவது சட்டம் தொடர்பான மசோதாவா, நிர்வாகம் தொடர்பான மசோதாவா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நான் வந்து பியூர்லி சாசனத்தில் இருக்கிறது மட்டும்தான் சொல்கிறேன். ஏன் மாண்பு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கல அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்க போதா இல்லை ஒரு லெஜிஸ்லேஷனாக இருக்க போதா அப்படின்னா, லெஜிஸ்லேஷனாக இருக்கும்போது அதில் கவர்னரோட பார்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் சட்டம் ஏற்றி அனுப்புகிறீர்கள், அந்த சட்டத்தை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக மாறாது. இது நிர்வாகம் தொடர்பான ஒரு விஷயத்தை இப்போ நம்முடைய நண்பர் சொன்னார் இல்லையா, அந்த துணைவேந்தர் நியமனம், இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் வருது. அப்போது அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. ஆனால் சாசனத்தில் அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது சாசனத்தை தான் வாசிச்சுட்டு அதான். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏன் அதில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் வரல அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சாசனத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் ஒழிய உச்சநீதிமன்றம் எதுவும் பண்ண முடியாது. இருங்க வரேன், அதை தான் சொல்ல வரேன்.